ஃப்ரெண்ட்ஸ், இது மேப் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் டேட்ஸ் எப்படி உருவாக்குறத பார்க்க போகிறோம். அதை விட சந்தோஷமான செய்தி என்னென்னா, நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அது ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து ஒரு 2 மாதமாக வீடியோ போடுறதில்ல. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எப்படி போடுறது பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும்டா ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். கைன்மாஸ்டர் உள்ளுக்கு போய்க்கோங்க. கைன்மாஸ்டர் உள்ளுக்கு போனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போடணும்னா இந்த 1.1 அமுக்குங்க. இது வாட்ஸ்அப் டேட்ஸ் வைக்கணும்னா 9 கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை கொடுங்க. கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், மீடியா இருக்குல்ல, மீடியாவை போய் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கொடுக்கணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இந்த உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நீங்கள் வாட்ஸ்அப் டேட்ஸ் தான் வைக்க போகிறீங்க. அதனால் 30 செகண்ட் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 10 செகண்ட் போதும் உங்களுக்கு சொல்லித்தரனால. உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, 30 செகண்ட் வச்சுக்கோங்க. மீடியா வச்சுட்டிங்களா? மீடியா வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மூவ் ஆகும். அது மூவ் ஆகாமல் என்ன பண்ணுறதுன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இதாக பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் அமைக்கி இந்த கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோ தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த சமமாக வைக்கிற ஈக்குவல் டு வைக்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்த சைடு மூவ் ஆகாது. அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ ஆட் பண்ணணும். வீடியோ ஆட் பண்ண என்ன பண்ணுமா, லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியாக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து சிசத்தில் அது வந்து ஃபுல்லாக கொண்டு வாங்க. வீடியோக்கு ஃபுல்லாக கொண்டு வாங்க. கொண்டு வந்தாச்சு. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணி இப்படி இழுத்துகிட்டே வாங்க. கீழே எழுதிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்குல்ல, பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அவனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து மறுபடியும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளுக்கு போய்க்கோங்க. உள்ளுக்கு போய்ட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா 3வது தடவை அதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. 2வது இருக்கிறது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 3வது இருக்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட்டே பண்ண வேணாம். ஏண்டா பண்ணுங்கள் இப்படி ஆயிரும். அதனால் வந்து அது 0வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபில்டர் அதுக்கு போய்ட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எது நல்லா வச்சா நல்லா இருக்கும்ட்டு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும். அதே மாதிரி ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மூலையில் வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரியணும். இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிக்னெட் அப்படி அமுக்கிட்டிங்கன்னா வந்து பிளாக் ஆயிரும். இது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அமைக்கிட்டு இன்னொரு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே லேயர் அமைக்க வைப்போங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த கலர் இமேஜ் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து போய் கொடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் வந்து அந்த இமேஜ் கொடுக்குறேன். அந்த இமேஜை கொடுத்து உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. போய் நான் இப்போ வந்து இதை கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் இருக்கு வரீங்களா, அந்த பிளாக்கை தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணுன்னா பிளெண்டிங்கில் போயிட்டு இந்த ஸ்க்ரீன் நமக்கு கொஞ்சம் வந்துச்சு பார்த்தீங்களா, பிளாக் போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வீடியோ லென்த்து எந்த வேலை லென்த் இருக்கோ அதை இழுத்து விட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு பிடிச்ச எழுத்து வந்து இவங்க வந்து ட்ரீம் கேர்ள், அதனால் ட்ரீம் கேர்ள்னு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணி இப்படி ஒரு சைவ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த ஷேர் ஐக்கான் நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஆட் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பாட்டு ப்ளே ஆகலை. இப்போ வந்து கடைசியில் வந்து சவுண்டு குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் அமைக்கிக்கோங்க. செட்டிங் அமைக்கிட்டு வந்து இந்த ஆடியோ ஃபேட் அவுட்னு பார்த்தீங்களா, அதை 0 கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஷேர் அமைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரி தினம் கொடுங்க. தினமும் வாரமாவது ஒரு 3 வீடியோவாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.